ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக தான் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்பை வந்து செஞ்சு இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக பம்ப் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மு தான் எடுக்கணும்னு ஆசை. பட்டு பட்ஜெட் இல்லாதனால இது எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம், வாட்டர் ஃபில்டர் எப்படி செய்யறதுன்ட்டு. ஸோ அதுவும் இதே டப்பாவை யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதே டப்பா தான் இதுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த பைப்பை வந்து இதில் வந்து எம்சில் போட்டு ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு அரேஞ்ச் பைப்பை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வரத்துக்கு, அப்புறம் இது வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச் பைப்பை வந்து இதில் போட்டுக்கிறேன். இதில் வந்து போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்சில் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஒட்டும். இப்போ உள் சைடு மட்டும் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வெளி சைடு ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளவும் வெளியவும் நல்லா ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதில் வந்து வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு கேட் வால்வ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் அது. ஸோ இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கவர் போட்டு இதோட மூடியை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே போகக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் வச்சு நல்லா டைட்டாக மூடியை போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து மேலே இந்த பிவிசியில் வந்து சொருகி விட்டுட்டு இதை வந்து உள்ளே போட்டுடலாம் தண்ணிக்குள்ளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொருகி விட்டு தண்ணியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை கழட்டி விட்டு இதில் ஒரு 3/4 டப்பா அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியை வந்து ரொப்பிட்டோம். இதுக்கு மேலே வந்து இந்த கவரை வச்சு ஃபுல்லாக ஏர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடியை போட்டுப்போம். பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டாச்சு. இப்போ வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல நிற்குது, மேலே வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டியூப்பை வந்து மாற்றிருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து பெரிய டியூப்பாக போட்டிருந்தோம், அதில் வந்து தண்ணி ஏறவே இல்லை. இந்த அளவுக்கு வரும், அதுக்கப்புறம் மேலே வராது. ஸோ அதனால் நான் வந்து இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டியூப்பாக போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏறும்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வர பைப்பை வந்து உள்ளே வச்சாச்சு. ஃபுல்லாக நீளமாக தான் இருக்குது, உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு தண்ணியை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கவரை போட்டு இந்த மூடியை வந்து நல்லா டைட்டாக மூடிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஏர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு மூடிக்கணும். அதனால் நான் நல்லா டைட்டாக மூடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடியாச்சு. இப்போ வந்து நம்மளோட இந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே தண்ணி வருது, லைட்டாக தான் வருது. ஆனால் இது ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகலை. தண்ணி எனக்கு மேலே ஏறவே இல்லை. இது வழியாக ஒரு பபுள் வருது. ஸோ அதனால் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. பட் இது வழியாக தண்ணி வந்து மேலே வரவே இல்லை, உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபெயிலியர் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய ட்ரம்மில் செஞ்சு பார்ப்போம். அதில் வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஃபெயிலியர் தான். ஆனால் சில பேர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க வந்து உள்ளே ஏதாச்சும் வாட்டர் பம்ப் அது வச்சு யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஃபெயிலியர் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.